இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுதந்திரத்துக்கு முன்பாக தேசிய கீதமான ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய கீதாஞ்சலி என்ற நூல்ல 5 பத்திகள் இருக்கும். அதுல முதல் பத்தியை தான் நாம் தேசிய கீதமா பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த முதல் பத்தியை நம்ம தேசிய கீதம் பாடும் சூழ்நிலையில மேலும் 4 பத்திகள் உள்ளது. அந்த 4 பத்திகள் என்னென்ன அப்படின்றதையும் பாட போறோம். அது போக இந்த தேசிய கீதம் இயற்றப்பட்ட சூழ்நிலையில மேலும் 2 பாடல்கள் தேசிய கீதத்துக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்துச்சு. அந்த 2 பாடல்கள் எது? அப்படி மேலும் 2 பாடல்கள் இந்த தேசிய கீதத்துக்கு இணையான மதிப்பை மக்கள் மத்தியில பெற்றிருந்தா கூட ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய இந்த பாடலை மட்டும் நாம் தேசிய கீதமா எப்படி தேர்ந்தெடுத்தோம்? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலி என்ற நூல்ல வங்க மொழியில் இயற்றப்பட்ட இந்த தேசிய கீதத்தை எப்படி பாடணும், அதோட பொருள் என்ன, இதையெல்லாம் தான் நாம் இன்றைய காணொலியில விரிவா பார்க்க போறோம். அதனால இந்த காணொலியில தேசிய கீதத்தை பற்றியான சுவாரஸ்யமான சம்பவங்களை நிறைய சொல்ல இருக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க இருக்கிறேன், அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? வாங்க. வங்க கவிஞரான தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலி என்ற நூலில் இயற்றிய 5 பத்திகள் கொண்ட பாடல்கள்ல முதல் பத்தியை நாம் தேசிய கீதமா பாடிட்டு இருக்கோம். இந்த பாடல் முதலாக எங்க பாடப்பட்டது அப்படின்னா 1911 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த பாடல் முதல் முறையாக பாடப்பட்டுச்சு. அப்படி இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வருகை தன்ற போது இந்த பாடல் அங்க பாடப்பட்டிருக்கு. இந்த தேசிய கீதமான ஜனகணமன என்ற பாடல் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை வரவேற்று பாடிய பாடல் என்று அடுத்த நாள் ஸ்டேட்ஸ்மேன், இங்கிலீஷ்மேன் போன்ற ஆங்கில பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அன்றைய மாநாட்டில் இன்னொரு பாடல் பாடப்பட்டுச்சு. அது ராஜ்புத் சௌத்ரி என்பவர் ஹிந்தி மொழியில பாடிய பாடல் அது. ஆனால் ஆங்கில பத்திரிகையிலான ஸ்டேட்ஸ்மேன், இங்கிலீஷ்மேன் என்ற 2 பத்திரிகையிலுமே 2 பாடல்களுமே ஹிந்தி மொழியில பாடப்பட்டது. இரண்டுமே 5ஆம் ஜார்ஜ் மன்னரை வரவேற்று பாடிய பாடல் என்று செய்திகளை வெளியிட்டாங்க. இப்படி தவறான செய்திகளை வெளியிட்டனால அன்றைய காலத்துல இந்த தேசிய பாடல் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை வரவேற்ற பாடல் என்று ஒரு தவறான செய்திகள் அன்றைய காலத்துல நிலவுச்சு. ஆனால் கீதாஞ்சலி என்ற நூலில் இந்த பாடலை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. இவருக்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, பங்களாதேஷுக்கான தேசிய கீதமான அமர் சோனார் பாங்க்லா அப்படின்ற ஒரு பாடலை இயற்றியவரும் இவர் தான். அதனால 2 நாடுகளுக்கான தேசிய கீதத்தை இயற்றிய ஒரே பெருமை ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு தான் சேரும். சரிங்களா? அதோட வங்காள மொழியில் இயற்றப்பட்ட இந்த தேசிய கீதத்தை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்ததும் இதே தாகூர் அவர்கள் தான். சரிங்களா? இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த பாடலை நேதாஜி அவர்கள் INA அமைப்பிலையும் பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா? சரி, இப்படி சிறப்பு பெற்ற நமது தேசிய கீதத்துக்கு இணையான இன்னொரு பாடல் இருக்கு. அது என்ன அப்படின்னா 1882 பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மரம் என்ற நூலில் இயற்றிய வந்தே மாதரம் என்ற பாடல் தான் அது. அன்றைய காலகட்டத்தில் மக்களிடையே எழுச்சியை ஊட்டிய ஒரு பாடல் என்றால் அது வந்தே மாதரம் என்ற பாடல் தான். இதே போல தேசிய கீதத்துக்கு இணையான மற்றொரு பாடல் என்ன அப்படின்னா 1904 ஆகஸ்ட் 16 இத்திஹாத் என்ற வார இதழில் மகாகவி இக்பால் என்பவர் பாடிய சாரே ஜஹான்சி அச்சா என்ற பாடல் தான் அது. இப்படி இந்த 3 பாடல்களுமே மக்கள் மத்தியில பாடி பிரபலமா இருந்த காலத்துல நமது நாட்டுக்கான தேசிய கீதமா எந்த பாடலை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு சர்ச்சை அப்பே எழுந்துச்சு. அதனால நமது நாட்டிற்கான தேசிய கீதமாக எந்த பாடலை தேர்ந்தெடுப்பது என்ற பொறுப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் ஒப்படைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதன்படி 1950 ஜனவரி 24 அன்று கூட்டப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவின் தேசிய கீதமாக ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகண மன என்ற பாடலின் சொற்களும் இசையும் இந்தியாவின் தேசிய கீதமாக அறிவிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டார். ஆனால் அதே நேரத்தில் சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கிய பங்காற்றிய வந்தே மாதரம் என்ற பாடலும் தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்கப்படும் என்ற செய்தியையும் அறிவித்தார். அதே நேரத்தில் சாரே ஜஹான்சே அச்சா என்ற பாடலை பற்றிய எந்த செய்தியுமே சொல்லப்படலை. ஆனால் இந்திய தேசிய இராணுவத்தில் சாரே ஜஹான்சே அச்சா என்ற பாடல் அடிக்கடி பாடப்பட்டு இந்தியாவின் தேசிய உணர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கு. சரிங்களா? இப்படி இந்தியாவின் தேசிய கீதமாக ஜனகண மன என்ற பாடல் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட இன்றைய காலகட்டத்தில் இந்த பாடலோட சொற்களுக்கான அர்த்தங்கள் தெரியாமல் கூட இன்றும் நான் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நமது தாய் திருநாட்டை தாயாக வேண்டிதான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்த பாடலை ஏற்றிருக்காரு. ஜனகண மன அதிநாயக ஜெயஹே அப்படின்ற முதல் வரியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜனங்கள்ன்ற வார்த்தையை நம்ம தமிழ்ல கூட அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப ஜனங்கள்ன்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா மக்கள். மக்கள் பெருங்கூட்டத்தின் மத்தியில் ஆட்சி செய்பவள் நீயே, உனக்கே வெற்றி அப்படின்றதான் முதல் வரியோட பொருள். சரிங்களா? அடுத்த வரியான பாரத பாக்கியவி தாத்தா
அப்படின்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா, இந்திய திருநாட்டிற்கு பெருமையையும் செல்வங்களையும் மங்களமும் அருள்பவள் நீயே என்பதுதான் அதோட பொருள். சரிங்களா? அடுத்து பஞ்சாப சிந்த குஜராட்ட மராட்டா திராவிட உக்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா. நம்ம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாகாணங்களை எல்லாம் குறிப்பிட்டு அதனுடன் இந்திய திருநாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய 3 கடல்களின் அலைகளும் உன் புகழை பாடுகின்றன என்பதுதான் இந்த பாடலோட பொருள். சரிங்களா? தபசுபநாமே ஜாகே அப்படின்னா என்ன அப்படின்னா, உன்னோட திருநாமத்தை நாங்க பாடுகின்றோம் அப்படின்றதான் அதோட பொருள். தபசுப ஆசிசமாகே அப்படின்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா, உன்னோட திருநாமத்தை வேண்டி தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றதான் அதோட பொருள். சரிங்களா? அடுத்து காகே தவசெய்ய காதா அப்படின்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா, உனது மாபெரும் வெற்றியை வேண்டி நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்பதுதான் இதோட பொருள். சரிங்களா? ஜெயஹே 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 ஜெய 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 ஜெயஹே அப்படின்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா, உனக்கே வெற்றி உனக்கே வெற்றி உனக்கே வெற்றி என்பதுதான். நாம் ஆங்கிலேயர்கள் அடிமையாக இருந்த பொழுது ஆங்கிலேயர்கள் தேசிய கீதமாக காட் சேவ் தி கியூன் என்ற பாடலை தான் பாடிக்கொண்டிருந்தார்கள். 1950 ஜனவரி 26க்கு பிறகு நாம் தேசிய கீதமாக ஜனகண மன என்ற பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டு வருகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது அதன் பொருள் உணர்ந்து பாடுவது நமது ஒவ்வொருவரோட கடமை. சரிங்களா? இப்ப தேசிய கீதத்தோட 5 பத்தியில முதல் பத்தியை தான் நாம் தேசிய கீதமா பாடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மிச்ச 4 பத்தியிலையும் இப்ப நம்ம பாட போறோம். சரிங்களா? இப்படி ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற நூலில் இயற்றிய 5 பத்தியில் கொண்ட பாடல்கள்ல முதல் பத்தியை தான் நாம் தேசிய கீதமா பாடிக்கொண்டிருக்கிறோம். இதில் மீதம் இருக்கக்கூடிய 4 பத்தியிலையும் இப்ப நான் பாட போறேன், கொஞ்சம் கேளுங்க. சரிங்களா? அகரக தவ ஆக்வான பிரச்சாரித சுனிதவ உதாரவாணி ஹிந்து பௌத்த சிக ஜைன பாரசிக முசல்மான கிறிஸ்தானி பூரப பஸ்ஸிமாசே தவ சிம்ஹாசன பாசே பிரேமகார கொய காந்தா जनगण ऐक्य विधायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இப்ப ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய கீதாஞ்சலி என்ற நூலில் 3வது பத்தியாக பாடப்பட்ட பாடலை இப்ப பாடுவோம். சரிங்களா? பதன அபிதய பந்துர பந்தா யுக யுக தாவித யாத்ரி கேசிர சாரத தவசவ சக்ரே முகரித பதத்தின ராத்ரி ஆருள விப்ளவ மாஜே தவ சங்கத் பணிபாசே சங்கட துக்ரத் ராதா ஜனகண பதபதி தாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. இப்ப வங்க கவிஞரான ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் தேசிய கீதத்தில் இருக்கக்கூடிய 4வது பத்தியத்தை இப்ப பாட போறோம். கோர திமிர கர நிமிடனி நீசே பீட்டித மோதித தேசே ஜாக்கிரத சிலச்சல அவிச்சல மங்கள நதனயனே அனிமேசே துஸ்வப்னே ஆதன்கே ரசகரிலே ஆங்கே ஸ்நேகமிமி துமி மாதா जनगण दुःखत राधे जय गे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இப்ப ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 5வது பத்தியாக எழுதிய தேசிய கீத பாடலை தான் இப்ப பார்க்க போறோம். ராத்திரி பாதில உதில ரவிச்சவி பூர்வ உதயகிரி பாலே काहे विक्रम पुण्य समीरण नवजीवन रस डाले तव करुणारुण रागे नित्य भारत जागे तव सरणे नत माता जय 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 गे जय राजेश्वर भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे ஜெய 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 ஹே. இப்ப பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் ஆனந்த மடம் என்ற நூலில் எழுதிய தேசிய கீதத்துக்கு இணையான பாடலான வந்தே மாதரம் என்ற பாடலை தான் இப்ப பாட போறோம். சரிங்களா? வந்தே
மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ சீதலாம் சஸ்யஸ்யாமலாம் மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுப்ரஜோஸ்னா புலயிதயாமினி புல்ல குசுமித த்ருமதள சோபினி சுகாசினி சுமதுரபாசினி சுகதாம் வரதாம் மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். இப்ப மகாகவி இக்பால் இயற்றிய சாரே சகான்சி அச்சா என்ற பாடலை தான் இப்ப பாட போறோம். சரிங்களா? சாரே சகான்சி அச்சா இந்தோசிகாக மாறு ஹமாரா சாரே சகான்சி அச்சா हम बुलबुले मिसिकी वो सुखा कमार हमारा सारे सहार से अच्छा इंदोशिका कमार हमारा सारे सहार से अच्छा पर्वत वो सबसे ऊंचा हमसाया आसमांगा पर्वत वो सबसे ऊंचा हमसाया आसमांगा ओ संदरी हमारा वो सुखा हमारा सारे सगान से अच्छा इंदोशिका हमारा सारे सगान से अच्छा कोदीम के लुदीगे इसी की गुजारो नदिया कोदीम के लुदीगे इसी की गुजारो नदिया उलझन गई जिनके दम से रस के जिना कमार हमारा सारे जहान से अच्छा इंदोशिका कमार हमारा सारे जहान से अच्छा मस्कब नसी सिखाता आबस में बेग रगना मस्कब नसी सिखाता आबस बेरेग रगना हिंदी है हिंदी है हिंदी है बदन के इंदोशिका कमार हमारा सारे जहान से अच्छा इंदोशिका कमार हमारा सारे जहान से अच्छा सारे जहान से अच्छा इंदोशिका कमारा. இப்ப கடைசியாக ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு முன்னாலே சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மகாகவி பாரதியார் இயற்றிய பாடல்கள்ல எந்த பாடல் தேசிய கீதத்துக்கு இணையான பாடல் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா?